ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த டயலாக் சொல்லி. நாங்கள் வந்து இந்த ஒரு 1 வீக் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக சுற்றலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் வந்து மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையம்ல இருந்து பரம்பிக்குளம் போயிருந்தோம். அங்கேருந்து மூணாரில் வந்து ஒரு 2 days, அதுக்கப்புறமா வந்து குமரக்கோம், அப்புறமா ஆலப்புழா, அதுக்கப்புறம் கொச்சி, அண்ட் தென் பேக் டு மேட்டுப்பாளையம். ஸோ இதெல்லாம் தான் ரோட் ட்ரிப்போட எங்களோட பிளான். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் see. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹனிகோம். இது வந்து 1960s வந்து ஒரு ஹாஸ்டலாக வந்து இருந்துச்சு டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா சஃபாரி, ஃபுட், பேம்பூ ராஃப்டிங், ட்ரெக்கிங் இது எல்லாமே வந்து இன்க்ளூடட். இதோட ப்ரைஸ் வந்து வீக் டேஸில் 5,900, ஹாலிடேஸில் 6,900. அண்ட் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி அண்ட் ஃபுட் வந்து இன்க்ளூடட். வீக் டேஸில் வந்து 5,900, ஹாலிடேஸில் வந்து 6,900 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 6,900 அண்ட் ஹாலிடேஸில் 7,900. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, நீங்கள் 30 minutes வந்து பேம்பூ ராஃப்டிங் பண்ணி தான் அந்த லொக்கேஷனுக்கு போக முடியும். அண்ட் இங்கே வந்து சில்ட்ரன் வந்து 10 years பிலோ இருக்காங்கன்னா அலௌடு கிடையாது. அதுவும் இல்லாமல் டோட்டலி 5 members தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஃபுட் வந்து இருக்காது, நம்ம தான் க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு போய்க்கணும். அதுவுமே வந்து சேத்துமடை செக் போஸ்ட்க்கு முன்னாடியே நீங்கள் வாங்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த கடையுமே இருக்காது. இங்கே போகிறதுக்கும் நீங்கள் வந்து 1.5 hours வந்து ரோபோட்டில் தான் வந்து போகணும். ஸோ சேம் ஃபுட் வந்து இருக்காது, நம்ம தான் ப்ரொவிஷன்ஸ் வந்து வாங்கிட்டு போகணும். ஸோ கைடு இருப்பாங்க, அவங்க நமக்கு குக் பண்ணி தருவாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டென்டட் ரோஸ்ட். இதுதான் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,000 rupees. செக்இன் செக்அவுட் வந்து எல்லா ஸ்டே ஆப்ஷனுக்கும் காமன் தான். ஸோ 12 PM இங்கே செக்இன் பண்ணால் 10:30 AM நெக்ஸ்ட் டே வந்து நம்ம செக் அவுட் வந்து பண்ணிடுவோம். இதில் ஃபுட் வந்து இன்க்ளூடட் கிடையாது, எதுவுமே இன்க்ளூடட் கிடையாது. ஒன்லி ஃபார் த ஸ்டே வந்து 2,000 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு க்ரீன் பில்டிங் இருக்கும், இது வந்து கைடு இருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட சேஃப்டிக்காக இங்கே வந்து ஒரு கைடு வந்து நமக்குன்னு அலோகேட் பண்ணிடுறாங்க. இங்கே நெட்வொர்க் கவரேஜ் சுத்தமாக இருக்காது. ஸோ ஒன்லி BSNL மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவும் நம்ம கால்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். கூகுள் பே இதை நம்பி எதுவுமே வரக்கூடாது. கேஷ் ஆர் கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. செக்இன் டைம் வந்து 12 PM, பட் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனதே வந்து ஒரு 5 PM அந்த மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்கள் இங்கே வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் அன்றைக்கி சஃபாரி வந்து பிளான் பண்ணலை, ரொம்ப டயர்டாக இருந்தோம்னு நாங்கள் போகல. ஆனால் எங்கள் கைட் சொன்னார், இப்போ போனீங்கன்னா தான் எல்லாமே அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும், காலையிலனா அனிமல் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த டே வந்து இல்லை, நாங்கள் நாளைக்கு மார்னிங்கே வந்து நாங்கள் சஃபாரியை வந்து பிளான் பண்ணிக்கிறோன்னு வந்து நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ண வேண்டான்னா கூட ஒரு பேக்கேஜ் இருக்குது, டே இன் பரம்பிக்குளம். ஸோ நீங்கள் ஸ்டே பண்ண வேணாம், ஆனால் அந்த பேக்கேஜ் புக் பண்ணிட்டீங்கன்னா சஃபாரி, இந்த மாதிரி பேம்பூ ராஃப்டிங் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் கூட நீங்கள் போய்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஓன் வெஹிக்கல்னால் இன்னும் பெட்டர், கைட் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங் ஆல்ரெடி 6 ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அந்த பக்கத்தில் இருக்க ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். ஈக்கோ ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ போய் பார்க்கலான்னு பார்த்தா கடை வந்து மூடி இருந்துச்சு. அண்ட் இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்கள் இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த மணி வந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்டே தான், டென்டட் நீஷ்னு சொல்லிட்டு. இது வந்து வீக் டேஸில் 6,900, ஹாலிடேஸில் 7,900. இங்கே வந்து ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கும். நீங்கள் டென்டட் ரூஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்காது, காமன் ரெஸ்ட் ரூம் தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டென்டட் ரூஸ்ட், இல்லைனா நம்ம டென்ட் அது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக வந்து 3 டென்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் இந்த சென்டர் டென்ட்டில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம்.
ரொம்பவுமே ப்ளசண்ட்டான ஸ்டேவாக வந்து இருந்துச்சு. நோ இன்டர்நெட் எதுவுமே இல்லை, சும்மா நேச்சர் அண்ட் அஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பில்டிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து கேன்டீன் இருக்குது உள்ளேயே. ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் 200 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹீட். அண்ட் ஃபுட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் இதுதான் மார்னிங், த நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் எங்கள் வியூவாக இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி ட்ரெக்கிங் பேர்ட் வாட்சிங்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லேட்டாக இருந்துச்சுனால நாங்கள் போக முடியல. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மான் இருக்குது. அண்ட் பக்கத்தில் நிறையா மயில், டீர் இதெல்லாமே எங்கள் டென்ட்க்கு வெளியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த காமன் ரெஸ்ட் ரூம். நீங்கள் வெளியே பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அவ்வளோ நீட்டாக வந்து இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்லாம். சீரியஸாக வந்து ஒரு நான் வந்து ஆக்சுவலி காமன் ரெஸ்ட் ரூம்ங்கிறனால ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா யாருமே வரல எங்கள் பக்கத்து டென்ட்டில். ஸோ இது எங்களுக்கு தான் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வந்துட்டோம் த சேம் காமன் கேன்டீனுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கேரளாவோட ஃபுட், புட்டு, கடலை, எனக்கு கடலைக்கறி இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டேட் ரிவ்யூ கேட்டிங்கன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 காட், ஒரு டேபிள் ஃபேன், ஒரு லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் நேற்று ஈவினிங் இங்கே வந்தோம். ஸோ 2க்குள்ளே செக் போஸ்ட் வந்து தாண்டுறது வந்து இட்ஸ் பெஸ்ட். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். சின்ஸ் வி ஹாவ் பர்ச்சேஸ்ட் டிக்கெட்ஸ் ஆன்லைன், அவங்க வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சஃபாரி வந்து போக போகிறோம். ஸோ என்னெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நேற்று நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல நிறையா டீர், பீகாக் எல்லாமே இருந்தது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் see இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ டென்ட் ஸ்டேங்கிறனால நம்ம தான் வந்து சஃபாரிக்கு டிக்கெட் எடுக்கணும். ஸோ 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டரில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூட நம்ம கைடு வருவாங்க. அது போக எங்கள் கூட ஒரு 2 காரில் வந்து அந்த டே இன் பரம்பிக்குளம் பேக்கேஜில் இருக்கவங்களுக்கும் எங்கள் கைடு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நீங்கள் சஃபாரி போகிறீங்கன்னா த பெஸ்ட் டைம் வந்து ஈவினிங் தான். ஏன்னா நீங்கள் காலையில் போனீங்கன்னா எந்த அனிமலும் ஸ்பாட் பண்ண முடியாது. நாங்கள் பார்த்தா அதே டீர் அண்ட் பீகாக் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பார்த்தோம். மற்றபடி டைகர் இது மாதிரிலாம் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. ஐலாண்ட் ஸ்டே வந்து எங்கே இருக்குதுன்னு நான் வந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் என் கைடு கிட்ட. அவர் வந்து இந்த லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேக் தெரியும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும், பேம்பூ ராஃப்டிங் ஆர் ரோபோட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ 1.5 hours அந்த மாதிரி ஜேர்னினா நம்ம எப்படி நம்ம ட்ராவல் லைக் பேக் பண்ணுவோம் இதெல்லாம் நான் கேட்டுகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே லிமிட்டடாக நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு போகணும் இங்கே வர்றதுன்னா. இங்கே நிறைய டேம் அந்த மாதிரி தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம், வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஆஃப் ரோடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நிறையா பேருக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் கூட 2 கார் வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு காரில் இருக்கவருக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் கைடு வந்து எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தார். ஸோ எங்கள் கைடை ஸ்டாப் பண்ணி எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, புது கார் வேறு. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே டே இன் பரம்பிக்குளம் பேக்கேஜில் நீங்கள் எங்கே போகிறீங்கங்கிறத பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். லைக் கூட வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு டைமும் நாங்கள் நிறுத்தி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்களுக்குமே அந்த டே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஆஃப் ரோடிங் எங்கே முடியும்னா கன்னிமரா தேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இங்கே தான் வந்து முடியும். ஸோ இந்த மரத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 465 years ஓல்டு ட்ரீ இது. அண்ட் இதை வந்து ஜென்டில் ஜாயண்ட்னு கூட வந்து இதுக்கு ஒரு அனதர் நேம் வந்து இருக்குது.
ஸோ ட்ரைபல் பீப்புள் இந்த மரத்தை வெட்ட வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி வெட்டும்போது பிளட் வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்து இந்த ட்ரீயை வந்து அவங்க வர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரம்பிக்குளமோட ஹையஸ்ட் மவுண்டெயினே வந்து இதுதான். ஸோ நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம் பேம்பூ ராஃப்டிங்க்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்காக. அண்ட் இங்கே போய் நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஈகோ ஷாப்புக்குள்ளே போனோம். ஸோ இங்கே ஃபுல்லாக அந்த ட்ரைபல் பீப்புள் மாதிரி அவங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே கீ செயின், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். இதுக்கு பக்கத்துலேயே ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ இங்கே எப்படி ட்ரைப்ஸ் வாழ்ந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க வீடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ட்ரைபல் ஃபேமிலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இந்த மியூசியமில் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அதை பற்றி நிறைய நோட்ஸும் அங்கே இருந்துச்சு. மியூசியம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேம்பூ ராஃப்டிங்க்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ 4 பேருக்கு வந்து இங்கே 500 ருபீஸ். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ இன்னும் பக்கத்தில் 2 பேர் எங்கள் கூட வந்தவங்க இருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணி ஒரே பேம்பூ ராஃப்டிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நல்லா இருக்குது கிளைமேட். பட் நாங்கள் போனது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12 ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈவினிங் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, every seed's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. City streets pulse with energy so bright. Neon signs flashing in the depths of night. Skyscrapers stand tall, reaching for the sky. As we pass by, with dreams flying high. No maps, no plans, just an open road. Wherever it leads, we'll happily go. Each light, each
adventure, dreams run deep. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day and night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. On this road, every scene's with the light. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. இதுக்கப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டன் போகிற வழியில் வந்து அந்த ஐலாண்ட் ஸ்டே வந்து எங்கேன்னு காமிச்சார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம போனோன்னா நம்ம போட்டில் தான் போகணும். ஐலாண்ட் ஸ்டேக்கு போகிறதுக்கே அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ நாங்கள் இது அப்படியே இந்த மழையோடு நாங்களும் வந்து கிளம்புறோம் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு. டே 1 இன் பரம்பிக்குளம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மூணார் அண்ட் குமரகோம் அது ரிலேட்டடாக வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மோர் வீடியோஸ் ஆர் கம்மிங் சூன்.